अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला व बरकातुहू। वालेकुमुस्सलाम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहू ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक वसल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லீம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா காமிலீன்கள் ஷேഖ்மார்களுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடனே நமக்கு ஒரு தொடர்பு, ஒரு நேசம், ஒரு காதல், ஒரு இணைப்பு, இதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நம் ஷேഖ்மார். அடியார்கள் ஒவ்வொருத்தருடனும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வகையில் தொடர்பு கொள்கிறார். அல்லாஹ்வை அடையும் பாதைகள் மகான்கள் சொல்கிறாங்க, அததி அன்ஃபாசில் ஹலாயிக். ஹசன் பண்ணுவாங்க, சிருஷ்டிகள் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ மூச்சு விடுதோ அவ்வளவு பாதைகள் இருக்குது அல்லாஹ்வை அடையிறது. நாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ மூச்சு விடுறோம்? இப்போ மனிதர்கள் மட்டுமா, மிருகங்கள் எல்லாம் தானே மூச்சு விடுது. அவ்வளவு பாதைகள் இருக்குது அல்லாஹ்வை அடையன்னு சொல்கிறாங்க. அதது அன்ஃபாசில் ஹலாயிக். சபீல் அல்லாஹ்வை அடையும் பாதை. அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. நம்மிலே யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நம்மை அறியும் பாதைகளை நிறைய நாம் திறந்து விடுவோம், வழிகாட்டுவோம். அல்லதீன ஜாஹது ஃபீனா, நம்மிலே ஜிஹாது செய்யக்கூடியவர்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ்விலே முயற்சி செய்பவர்கள்னா என்ன? அல்லதீன ஜாஹது ஃபி இபாதாத்தினா இல்லை, நம்முடைய வணக்க வழிபாடுகளில் முயற்சி செய்யக்கூடியவர்கள். ஜி அப்படி சொல்லல. வல்லதீன ஜாஹது ஃபீனா. ஜி அல்லாஹ்வின் பக்கம் முயற்சி செய்பவர்கள். இஜ்திஹாத், ஜுஹுத், முயல்பவர்கள், என் பக்கம் முன்னோக்குபவர்களுக்கு என்னை அடையும் பாதைகளை நான் காட்டித் தருவேன். நீ எதை அடையணும்னு உன்னுடைய எய்மா வைத்துக்கொண்டு இரவு பகலாக அதற்குரிய வேலைகளை செய்கிறாயோ, அதற்குரிய முயற்சிகளை செய்கிறாயோ, அங்கங்கே உனக்கு பாதை திறக்கும். எல்லாத்துக்குமே தான். ஜி எல்லாத்துக்கும் திறக்கும். நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி. நீ நல்லதை ஆசை வச்சா நல்ல பாதையில திறந்து விடுவாங்க.
நீ கெட்டதை ஆசை வச்சா கெட்ட பாதையை திறந்து விடுவோம். நீ தொழுக ஜமாத் தொழுன்னு ஆசை வச்ச, எங்கே போனாலும் ஜமாத்தை விடக்கூடாதுன்னு ஆசை வச்ச, எங்கே போனாலும் உனக்கு ஒரு ஜமாத் அல்லாஹ் திறந்து விட்டுருவோம், ஏற்பாடு செஞ்சிருவோம். ஜி எங்கே போனாலும் எந்த ஊர் போனாலும் அல்லாஹ் ஏற்பாடு. அதற்குரிய ஒரு பாதையை. ஒருத்தர் சாராயம் குடிக்கிறவர் இருக்கிறார், அவர் எங்கே போனாலும் அவருக்கு எங்கே சாராயக்கிறன்னு நல்லா காட்டி கொடுத்துருவோம். அவருக்கு யாராவது தெரிவாங்க, அதை பார்த்து தம்பி அண்ணே நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்துருவோம். உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. நீ பள்ளிவாசல் கண்டுபிடிச்சா அவருக்கு தெரியாது. நீ அந்த ஊரில் பள்ளிவாசல் இருக்குது எதுவும் போனதே இல்லைங்களே அப்படின்னு சொல்லுவார். நீ கரெக்டாக தோணுது, பல தடவை தோன்றுருப்பாங்க. உனக்கெல்லாம் காட்டி கொடுத்துருவோம். அதுபோல் யார் எந்த நோக்கத்திற்காக செல்லுகிறார்களோ, முயலுகிறார்களோ, சிந்தனை முழுவதும் அதை ஆக்கிரமித்து கொண்டவர்களாக அதில் பாடுபடுகிறார்களோ, அதன் பக்கம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விரிவுபடுத்தி கொடுப்பாங்க. அப்போ அல்லாஹ்வை அடையக்கூடிய பாதைகள் எண்ணிலடங்காத பாதைகள் இருக்கு. அல்லாஹ்வை ஒருவன் தன் மஅபூதாக மட்டுமே பார்த்தான், அவன் ஆபிது, அடியான் ஆபிது, அல்லாஹ் மாபூது. இப்போ அந்த தொடர்பை போதும் விட்டுறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம், நமக்கு ஒரு தெய்வம், ஒவ்வொருவருக்கும் வணங்குவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறது, நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. அதோட முடிஞ்சு அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு தொடர்பு. அல்லாஹ் விட்டுறான். யார் யார் எப்படியோ அப்படிதான் போய் பார்க்க முடியும். யார் எப்படி பழகுறாங்க அப்படிதான். ஜி ஒருத்தர் அல்லாஹ் தஆலாவை மக்சூதா பார்க்குறார், தன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக. இவர் காசிதாயிடுறார், தன் தேவைகளுக்காக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கூடியதாயிடுறார். அல்லாஹ் மக்சூது முடிஞ்சு. ஒருத்தர் அல்லாஹ் மஹபூபா பார்க்குறார், இவர் ஹபீபா இருக்கிறார். அல்லாஹ்வை தன் காதலனாக, தன் நேசனாக, அவருக்கு அல்லாஹ் நேசனாகத்தான். ஒரே நேரத்தில் பல கோடி பேர்கள் அல்லாஹ்வை எப்படி பார்க்கிறார்களோ அந்தந்த முறையில் அல்லாஹ் அவர்களோடு பழகும். ஜி ஒரு பொம்பளை இருக்கிறா, அவர் அந்த பெண் கடைக்கு போகிறான், மேனேஜர்கிட்ட பழகிற முறை, சார் வாங்க சார் மரியாதையா, அதனுடைய அவர்கிட்ட பார்க்குற, அவரை பார்த்தா ஒரு பார்வை வேறு மாதிரி. அவருக்கு கீழே அந்த பெண் ஒரு போஸ்டர் இருக்கிறா, அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய பியூன் வந்து, அம்மா டீ வேணுமா, எந்த டைம் டீ கொண்டுற, எப்போ கேட்குற டீ, மணி 7 ஆச்சு, மணி 10 ஆச்சு, 9 மணிக்கு கொண்டு வர 10 மணி ஆச்சு, எங்கே பண்ண நேரம் அப்படி. அங்கே பார்க்கும்போது அதனுடைய நசர் வேறு மாதிரி. அவரும் ஆம்பளை தான், மேனேஜர் பார்த்தோம்னா அவரை பார்க்கும்போது ஒரு பார்வை வேறு, இந்த பியூனை பார்க்கும்போது உள்ள பார்வை வேறு, அவர் தம்பியை பார்க்கும்போது உள்ள பார்வை வேறு, கணவரை பார்க்கும்போது உள்ள பார்வை வேறு, அத்தாவை பார்க்கும்போது உள்ள பார்வை வேறு. ஒவ்வொருத்தட்டையும் ஒரு உணர்வோடு பழகுறாங்கல்ல ஒவ்வொருத்தரும். அவர்கள் எப்படி இவர்களை பார்க்கிறார்களோ இவங்க பார்வையும் அதே மாதிரி. ஆனால் இந்த லன்னி அபுதி பி, நீ என்னை எப்படி பார்க்குறியோ நானும் அப்படி உன்னை பார்க்கிறேன். நீ அல்லாஹ்வை கட் அண்ட் ரைட்டா ஒரு கடவுள், அவ்வளோதான், அவ்வளோதான் வச்சு. அதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் சிக்டான கடவுள், அவ்வளோதான். சரிங்களா, நம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்பான் அல்லாஹ் தஆலா, கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன ஆனாலும் கடும் தண்டனை இருக்குது அப்படின்னா அதோட விட்டுரு. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை நீ மஹபூபா பார்க்குற, நேசனாக பார்க்குற, பிரியத்துக்குரியவனாக பார்க்குற, உன் காதலனாக பார்க்குற, அதான் அவர்கள் அல்லாஹ் தஆலா அப்படி தான்.
உன் காதலை வெளிப்படுத்துகிற அல்லாட்ட. மௌலா இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். மௌலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காதலன்னு அர்த்தம். மௌலான்னா வலின்னு என்ன, நேசன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது மௌலா. நீங்கள் நீ மௌலான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். நான் உங்களுக்கு மௌலாவாக இருக்கிறேன். மௌலான்றதுக்கு பார்த்தீங்களா, நேசன். அல்லாஹ் மௌலான்னா உள்ளத்தால் விரும்புபவன் ஒரு அர்த்தம். வலிய எலி அப்படின்னு சொன்னால் உடன் இருப்பவன் அர்த்தம். உடன் இருக்கும் நேசன் அர்த்தம். அதனால் அவனை நீ உடன் இருக்கும் நேசனாக நீ பார்க்கும் காலமெல்லாம் ரொம்ப பிரியப்படுறான். அல்லாஹ் தாலா அவனே சொல்லித்தர்றான், நீ என் நேசன்னு சொல்லுப்பா. அந்த மௌலானா, நீதான் அல்லாஹ் எங்கள் எஜமானா இருக்க. அந்த மௌலானா அப்படின்னு நீ சொல்லு. அந்த மௌலானா ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா. மன்னிச்சிடல்லா வஃபிர் லனா, எங்கள் பாவத்தை மறைச்சிடல்லா, மன்னிச்சு. வரஹம்னா, எங்கள் மீது கருணை காட்டுறப்பா. அந்த மௌலானா, வரஹம்னாவோட விட்டுற வேண்டியதானே, துவா தானே அது. வரஹம்னா நடுவில் ஏன் சொன்னாங்க, அந்த மௌலானா, நீ எங்களுடைய நேசன், நீ எங்களுடைய காதலன், நீ எங்களுக்கு ரொம்ப ஓப்பானவன், நீ எங்களுடைய நேசன் ரப்பே. அல்லாஹ்வை நேசனா பாரு, கொஞ்சம் கூடியவனா பார்க்கணும். அல்லாட்ட கொஞ்சணும், எஜமான்ட்ட நேசிக்கணும், அல்ல விரும்பணும். அல்ல நீ அந்த மௌலானா, நீ எங்களுடைய நேசனா இருக்கிற ரப்பே. ஹலக்கல் இன்சான, மனுஷன் அல்லாஹ் படைத்தான். அல்லமஹுல் பயான், அவனுக்கு தான் பயானை கற்றுக் கொடுத்தான், வேற யாரும் கற்றுத் தரல. பயான்னா என்ன? பயான் பேசுறது தான். ஆடு மாடெலாம் பயான் பேசுதாக்கும், நாம் தான் பயான் பேசுகிறோம். இந்த மாதிரி மேலே போட்டுக்கிட்டு பயான் யார் பேசுகிறா? ஆடு மாடு பேசுதா? நாய் நரிலாம் பேசுதா? சிங்கம் புலி பேசுதா? இல்லை. நாம் தான் சும்மா பயான்லாம் பேசுகிறோம். அந்த பயான் அந்த பயானை எல்லாம் கற்றுக் கொடுத்தானா? பயானா என்ன பை? பயான் இல்முல் பயான் வருது, இல்முல் மானி, இல்முல் பயான், அதான் எல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னா. போல பை, ஹலக்கல் இன்சான் வேற எந்த சிருஷ்டிகளும் கற்றுத்தரல. அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு மாத்திரமே கற்றுக் கொடுத்தான் பயான். என்ன அப்படின்னா, பயான்னா இல்ஹார் மாஃபில் தமீர், கல்பில் உண்டானது வெளிப்படுத்துறது. நான் இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறத உன் சொல்லால், உன் செயலால், உன் நடத்தையால், உன் ஹாலால் வெளிப்படுத்தி காட்டுவது. எதுக்காக கற்றுக் கொடுத்தான்? நீ அல்லாஹ்வுடைய நேசத்தை அவன்கிட்ட காட்டணும் இருக்கா? நீ அல்லாஹ்வை நேசிக்கணும், அந்த நேசத்தை அவன்கிட்ட காட்டணும். நான் அவனை நேசிக்கிறேன் ரப்பே, உன்மேல் எனக்கு பிரியம் இருக்கா அல்லாஹ் அப்படிங்கிறத எந்த உன் செயல்கள் மூலமாக, உன் சொல் செயல், உன் ஹாலாத்துகள் மூலமாக அவன்கிட்ட என் கல்பில் நீ மட்டும்தான் ரப்பே இருக்கிற, வேற எதுவும் என் கல்பில் இல்லை, நீ தான் என்னுடைய நேசன்னு வெளிப்படுத்தி காட்டணும். இதுதான் இபாதாத்துகளுடைய நோக்கம். மொத்த இபாதாத்துகளுடைய நோக்கமும் என்ன? ரப்பே நான் அவனை நேசிக்கிறேன், இல்லை கஷ்டமாக இருந்தாலும் தொழுவு கூப்பிட்டு வந்துடுறேன், இல்லை உன்னை நேசன். மழை வெயிலாக, தாகமாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நான் பட்டினி கிடக்கிறேன், இல்லை நீ சொன்னதுக்கா. காசு தேவை தான், ஆனால் இதை நான் நேசிக்கலை. நான் உன்மேல் கொண்ட காதலில், காசு மீது காதலா, நீ காதலா, உன் காதலா என்று வருகிற பொழுது இந்த பணத்தை நான் நேசிக்கலை, ஒன்று தான் நேசிக்கிறேன். ஆத்தல் மாலை, அவன் பொருளை கொடுப்பான். அலா ஹுப்பிஹி,
அல்லாஹ்வின் மேல் கொண்ட அன்பினாலே. எனக்கு முன்னால் வரக்கூடிய பிச்சைக்காரர்கள், ஏழைகள், இவர்கள் மேல் கொண்ட அன்பில் சொல்லலை, அல்லாஹ்வின் மேல் கொண்ட காதல். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வஸீரா வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா வல் யதாமா வல் மஸீர். எல்லாருக்கும் கொடுப்பான். கல்பில் அல்லாஹ்வின் மேல் கொண்ட காதல், அந்த காதலை வெளிப்படுத்துகிற முறைதான் இந்த வணக்க வழி. இந்த விக்கிரியா முகப்பத் என்ன அது எல்லாரும் கேளுங்க. சில பேர் முறையிடுறாங்க, திக்ர் அதிகமாக செய்ய முடியல, மறந்துடுது. மன் அஹப்ப ஷைஅன் அக்ஸர திக்ரஹு, ஒரு மனிதன் எந்த வஸ்துவை அதிகமாக விரும்புவானோ அதைத்தான் அதிகமாக சிந்திப்பான். சிந்தனை முழுசும் அதான் இருக்கும். ஒரு மனுஷன் காசை அதிகமாக விரும்புகிறான், சிந்தனை முழுசும் காசு தான், கனவுலேயே காசு தான் வரும். எப்போவுமே காசு காசு. எப்படி ஒரு மனுஷன் வீட்டை விரும்புகிறான், அதே சிந்தனை தான். பதவி விரும்புகிறான், அவன் எப்படியா ஒரு மந்திரி பதவி அடைஞ்சிடணும், சிந்தனை முழுசும் மந்திரி மந்திரி மந்திரி. இரவு போல அதே சிந்தனை தான். எதை விரும்புகிறானோ அதான் பை. மன் அஹப்ப ஷைஅன், கையை வலி கீழே வை. யார் ஒரு வஸ்துவை அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் அதிகமாக நினச்சிக்கிட்டே இருப்பான். திக்ர் அக்ஸர திக்ரஹு, மனசில் நினைப்பான். திக்ரும் அதுதான் இருக்கும், ததுக்கீரும் அதுதான் இருக்கும். ததுக்கீர்னா பிறர்கிட்ட சொல்கிறது, இவன் சிந்தனையும் அதில் தான் இருக்கும். மற்றவர்கிட்ட பேசினாலும் அதை பற்றி தான் பேசுகிறேன், சதா அதை பற்றி தான் சிந்தனை ஓடிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் இவனுடைய கல்வியில் என்ன சிந்தனை இருக்கிறதோ அதனோடு சம்பந்தப்படுத்தி தான் பார்ப்போம். இவன் கல்வியில் நேசனாக இருக்கிறான்னா இவன் அங்கேருந்து எதை எதிர்பார்ப்பான், இவனுடைய கல்வியில் என்ன நேசம் இருக்கோ அது சம்பந்தமாக எது செய்தி கிடைக்குதா. பணத்தின் ஆசை உள்ளவனாக இருந்தான், அவரை பார்த்தோன்னா அவர் எவ்வளோ காசு வச்சுருக்காரு, இதை கேட்பான். அது விசாரித்தார், புதுசாக வந்திருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் யார் தெரியுங்களா, வசதியானவரா, நிறைய கடை நிறையா வச்சுருக்காரா, இல்லை கிரிக்கெட் பைத்தியமாக இருந்தான், புதுசாக வந்திருக்காரு, அவர் நல்லா விளையாடுவாரா, இது தன்னுடைய நோக்கத்துக்கு அவர் கட்டுப்படு வருவாரா, தன்னுடைய இதுக்கு வருவாரா. யார் யார் இல்மில் ஆசைப்படலாம். ஆலிம் ஷாவாக இருந்தார், அவர் என்ன நல்லா ஓதிருக்காரு, கிதாப்லாம் நிறைய அறிஞர். அவர் அப்படி இருக்காரா இருப்பார். ஜி ஒவ்வொருவரும் தனக்கு அல் இன்சானு அல் மரு அல் மரு யகீசு அலா நஃப்சிஹி, இது அரபியில் பழமொழி. ஒரு மனுஷன் தன்னை வைத்து தான் அடுத்தவனை கியாஸ் பிடிப்பான். எனக்கு முட்டி வலி நொண்டிட்டு நடக்கிறான், ஏதாவது தாங்கி நடக்கிறார், அவருக்கும் முட்டி வலி தான் போட தெரியுது, அவருக்கும் முட்டு வலிக்கும் போட தெரியுது. யாரை பார்த்தாலும் முட்டி வலியே தெரியும். தெருவில் பார்க்குறோன்னா முட்டி வலி கேஸ் தான் நடக்கிறமா. ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக நடந்தார், அவருக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிறார், அவருக்கு முட்டு வலி இருக்காது, இவனோட தான் கிளாஸ் பிடிச்சி பார்ப்பான். அவருக்கு முட்டில் வலிக்காமல் இருக்கும் போல் தெரியுது, நல்லா நடக்கிறாரு. அப்போ அல்மரு யகீசு அலா நஃப்சி, ஒவ்வொரு மனுஷனும் தன்னை வைத்து தான் அடுத்தவனையும் கிளாஸ் பிடிக்கும். தன் கல்வியில் என்ன வருதுன்னு அதனுடைய பிரதிபலிப்பாக பார்ப்போம். இது எதுக்கு சொல்ல வர்றேன், இறை காதலர்களும் அப்படித்தான். சதா அல்லாஹுடைய காதலில் இருக்கக்கூடியவர்களும் தன் காதலுக்கு தோதுவாக எதுவும் வருதா, இதே காதலுக்கு இல்லை, அதுக்கு மாற்றமாக இருந்தால் எல்லாத்தையும் ஒதுக்கிடுறாங்க. இன்றைக்கி ஒரு அம்மா ஃபோன் போட்டாங்க, அல்லாஹ் அந்த அம்மாவை ஸ்ரீதேவி ஆக்குவானாங்க. ஸ்ரீதேவி தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை மேலும் உயர்த்துவானாங்க. சரிங்களா?
இந்த அம்மா சொன்னாங்க, இந்த சர்க்கார் பயான்லாம் நிறைய கேட்பாங்க, மிஸ்கின் பயான். அவங்க கூட பிறந்த சகோதரர் சற்று இதன் பக்கம் கவனம் இல்லாமல் இருப்பதுனால அவங்க இது விரும்புறதில்லைன்னு தெரிஞ்சவொன்னே இது அவருடைய தொடர்பே விட்டாங்க. அவங்க வேறு ஏதாவது தப்லீக் ஜமாத் மாதிரி உள்ளவங்க பொறுத்து. இப்போ நான் என் சகோதரனோட தொடர்பு அதிகமாக இருந்தால் என்னையும் ஒரு பக்கம் இழுத்துடுறாரு. இதெல்லாம் ஏன் தடுத்துருவார் என்னை அப்படிங்கிறதுக்காக அவங்கள தொடர்பே நான் விட்டுட்டேன். ஏன்னா இது எது ஹக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சோ, எது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சோ, எதில் என் கல்புக்கு நிம்மதி, எது உண்மை குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டதுன்னு தெரிஞ்சு போச்சோ, அதில் இருப்பதற்கு எது இடைஞ்சலாக இருந்தாலும் விட்டு ஒதுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜி ஒரு சமயம் அவ்வளோதான், அதிக தொடர்பு விட்டாச்சு. வீட்டுக்கு போகிறது வர்றது விட்டாச்சு, அதிகமாக விட்டுறது தொடர்பு. வாஸ்தவம் தான். எதுவெல்லாம் உன்னை அல்லாஹுடைய ஷுகுலை விட்டும் தடுக்குதோ அது எல்லாத்த விட்டுமே ஒதுங்கிருந்தாங்க சொல்லி. அல்லாஹ்வின் சிந்தனை விட்டு எந்த நண்பர்கள் தடுக்கிறாங்களோ அவர்களை விட்டு ஒதுங்கிடும். எந்த நண்பர்கள் உன்னை அல்லாஹ்வுடைய சிந்தனையின் பக்கம் தூண்டுகிறார்களோ அவர்கள் தொடர்பை அதிகப்படுத்திக்கணும். சில பீர்பாரி வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. சர்க்கார் இப்போ போக போக என் குடும்பத்தார்கிட்ட அரட்டை அடிக்கிறது, அத்தாக்கே மனைவி பிள்ளைகள்கிட்ட பேசுறது கூட கசப்பாயிருச்சு. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா அவங்க போடுவாங்க, நான் போடுவேன், சலாம் நல்லா இருக்கீங்களா, ஃப்ரீ வாட்ஸ்அப் கால் இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, கொடுத்தீங்களா, காசு வந்துச்சா, செலவு பண்ணிங்களா, சரி, ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா, பெருநாளைக்கு முடிஞ்சு. வேறு என்ன பேசுகிறது? வளவலன்னு பேசுனா 3ஆவது நபரை பற்றி பேசணும். அவர் வந்தாரா, வீட்டில் அண்ணன் வந்தாரா, எறும்பு மாடு என்ன பண்ணுறான் இப்போ, சுற்றிட்டு இருக்கான எறும்பு தரத்தில் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. வேறு என்ன பேச முடியும்? சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, டீட்டெயிலாக பேசணும்னா இன்னும் எனக்கு காலையில் இட்லியா சட்னியா சாம்பாரா, என்ன சட்னி, பிடித்த மல்லிகைப்பூ சட்னியா, இது என்ன இட்லி, இது டீட்டெயிலாக போகும். வேறு என்ன பேச வேண்டியது? அதனால் பிறர்கிட்ட பேசுகிறதே குறைச்சிட்டேன். பீர்பாய்கள்கிட்ட போன ஆரம்பித்தா அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். சில இஷாவுக்கு பண்ணி ஆரம்பிக்கிறேன். சர்க்கார் ஃபஜர் பாங்க சொல்லிடுறாங்க. அல்லாஹூ நீ இப்போ தான்ப்பா ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே ஃபஜர் பாங்க சொல்லிட்டாங்களே என்று நாங்கள் பலமுறை அவ்வாறு பேசிவிட்டோம். இஷாவுக்கு ஆரம்பித்து ஃபஜர் ஆயிடுது என்று சில காதலர்கள் ஃபோன் அடிக்கிறாங்க. நம்முடைய இறை காதலர்கள் அவங்கள என்ன சொல்கிறது? அபுல் கலாம் எஜமா, முகமது அலி எஜமா, நைனார் எஜமா, ஜி ரிஃபாய் எஜமா, ஜி அபுபக்கர் எஜமா, ஜி இப்படி சொல்கிறாங்க. நைட்டு போகிறான் சர்க்கார், இப்போ தான் ஃபோன் எடுத்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளார டைம் முடியுதே. அதான் சில நேரங்களில் பல நேரங்களில் ஃபஜர் பாங்குன்னு சொல்லிட்டாங்க சர்க்கார் அப்படிங்கிறார். மணிக்கணக்கில் அவ்வளோ பேரின்பமாக இருக்குது. என்னங்க பேசுகிறீங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் நீங்கள் சொல்லிக் கொடுத்த சர்க்கார் பயான் கேட்டிங்களா? இந்த செய்தி எவ்வளோ இன்பமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? நான் நேற்று போனேன், நேற்று ஒரு கடைக்கு போனேன், இவர் தான் அனுபவிச்சதை. அல்லாஹ் எனக்கு எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் சோப்பு எடுத்து போட்டுருக்குறேன். ரப்பே இந்த சோப்பு காலில் வலிக்கும் நேரம் மண்டை உடஞ்சி போச்சு. எத்தனை பேர் நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம். ரப்பே ஜி அக்பர். தண்ணி ஊற்றுறோம், நேரத்துக்கும் சளி பிடிச்சிக்கிச்சுங்கிறானோ சில பேர். அப்போ தண்ணி நல்லதுன்னு நினைக்கிறோம், அது கெட்டதாகவும் ஆகுது. காற்று நல்லதுன்னு நினைக்கிறோம், வேகமான சொண்டை அடிக்கும்போது அது ஆபத்தாக போயிடுது. தண்ணி தேவை மனுஷனுக்கு, வெள்ளம் வருது அடிச்சுட்டு போயிடுறான் அத்தனை பேர். இப்போ நஃபால் தரர் ஹக்கின் பக்கம்தான். அவன் தான் இந்த ஷையை நமக்கு நாஃபியாகவும் லாராகவும் ஆக்குறான் அப்படின்னு இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அஞ்சு இல்லை, கொஞ்சம் அஞ்சு விடிய விடிய ஃபஜர் பாங்க சொல்லணுப்பா, ஃபஜர் பாங்க சொல்லிட்டாங்கப்பா, தோதுரு படுத்துருவோமா அப்படி. அல்லாஹ் அக்பர். நீங்கள் ஃபோன் அடிச்சு கேளுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ லஸ்ஸத்து பாருங்க, இன்பம் பேரின்பம் ஆயிடுது. பேரின்பம் மௌலாட்டு தாங்க இருக்குது, வேற எதில் இன்பம் இருக்கு? மற்ற பேச்சுக்கெல்லாம் வெட்டி பேச்சு. ஜி
மௌலா, அல்லாஹ்க்கு அந்த மௌலாங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அந்த மௌலானா, வெறும் அதை மட்டும் சொல்லிட்டு அந்த மௌலானா, அந்த மௌலா, அந்த நிஜமா நீ என்னுடைய நேசனாச்சரப்பு மௌலா மௌலா மௌலான்னு பேசல. ஜி கஷ்டம் வந்துச்சு, மனுஷனுக்கு சிரமம் வந்துச்சு, அப்பயும் என்ன சொல்லிட்டுதான் நீங்கள் சொல்லுங்க, இப்படி சொல்லு, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. கஷ்டம் வந்துச்சா நான் சொல்கிற மாதிரி சொல்லு. லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஓ மௌலானா. எனக்கு ஏன் எஜமா எதை எழுதுனானா அதான் நடக்கும். அவன் யார் தெரியுமா? என் லவர். அவன் மே லவர் ஓ மௌலானா. அவன் இல்லை காதலன், அவனாச்சு. அவன் எழுதுன மாதிரி நடக்கும் என்று சொல்லு. உனக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் சொல்ல யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஓ மௌலா. எனக்கு என் ரப்பு, என் எஜமா, என் காதலன், என் நேசன், என் உயிருக்கு உயிரானவன், எல்லாரையும் விட என் மேல அன்பு வைத்திருப்பவன், அவன் எனக்கு எழுது அதான் நடக்கும். அவன் எனக்கு கயிறு தான் ஆடுவான், எனக்கு ஷர் நாடவே மாட்டான். तूने मुझ पे अता किया मेरे ख्याल से पहले. என்னுடைய சிந்தனையே இல்லாத நேரத்தில் எனக்கு அருள் புரிந்து, உன்னுடைய அருள் என்னை கொண்டு கொஞ்சம் நஞ்சமா அவ்வளோ அருள் புரிந்து கொண்டிருந்தாய். நீ பார்க்கறதுக்கு பார்க்க உதவி செய்யறது வேற, நீ பார்க்காது இருக்கும் பொழுது கொடுத்தவன் யார் என்று அறியாது இருக்கிற பொழுது, அறியும் பருவம் வருவதற்கு முன்பே செஞ்சான் அல்லா தஆலா. அம்மா வைத்திருக்குமா அல்லா நமக்கு செஞ்சான். நம்ம செஞ்சால் அவனுக்கு தெரியும், நம்ம செய்கிறோம். கொஞ்சம் கொடுத்தா அவர் நன்றி மனசில் வச்சுருப்பார். எப்போ நம்ம நன்றி மறக்க மாட்டார் அப்படின்னு கொடுக்குறது. அவருக்கே தெரியாமல் கும்பி ஒரு வீட்டை காசு வச்சுட்டு வந்துடுறது, அவருக்கே தெரியாமல். அப்போ அல்லாஹ் தஆலா நாம் கொடுத்தது அல்லாஹ் என்று உணர்ந்து நன்றி செலுத்துவான் அடியான் என்பதற்காக வேண்டி கொடுக்கல. ஏன்னா அந்த நன்றி அல்லாஹ் கொடுத்தவன் யாருன்னு விளங்குற வயதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டே இருக்கான். அல்லாஹ் தஆலா ஹயாத்தை கொடுத்தான், அம்மா வயிற்றுல கண்ணை கொடுத்தான், காதை கொடுத்தான், விலை மதிப்பு இல்லாத கொடுத்தான். எப்போ கொடுத்தான்? ஹயால் சே பஹலே. உன் சிந்தனையே வரல, கொடுத்தவன் யாருங்கிற எண்ணமே வரல, அப்ப கொடுத்துட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலா. கண்ணு, காது, மூக்கு, ஹயாத், இல்மு, கல்பு, இதயம், மூளை இதெல்லாம் கொடுத்தானே, கொடுத்தவன் யாருன்ற சிந்தனையே இல்லை உனக்கு. அப்போ பிறந்தவனுக்கு என்ன தேவைங்கிற ஏற்பாடு செஞ்சு வச்சானே அல்லாஹ் தஆலா. நீ வர்றதுக்கு முன்னாடியே இவன் 20 வயசு ஆன பின்னாடி இதெல்லாம் கொடுத்தது அல்லாஹ் தான் என்ற சிந்தனை அவனுக்கு வரும். எனக்கு நன்றி செலுத்துவான், அல்ஹம்துலில்லாஹ், அந்த நன்றியை வாங்கி கொள்ளலாம் என்றா கொடுத்தான். சிந்தனையே அவன் கொடுக்கணும்னு ஆசை கொடுத்துட்டே இருக்கான். அவனுக்கு கொடுப்பதில் பேரின்பம். ஆகவே அல்லாஹ் கொடுக்குறான். நான் அவனை சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இருக்கிறான். ஓ முஜ்ஸே அத்தா கியா ख्याल से पहले, என் சிந்தனையெல்லாம் வருவதற்கு முன்பே கொடுத்துட்டு இருக்கிறான். அரே வா 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 வா, எவ்வளோ கொடுத்தான், அளவில்லாம கொடுத்தான். खालिक ने मुझको तलब से सिवा दिया. என்னுடைய நான் என்ன கேட்டனோ அதை விட அதிகமாக கொடுத்துட்டே இருக்கு. நல்லா நன்றி எதிர்பார்க்கறதே கிடையாது. ஏன்னா நன்றி அவனுக்கு தேவையே இல்லை. அடியார்களில் சிலரை பற்றி அல்லாஹ் சொல்றான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா. எப்பா, நாம் உங்களுக்கு அல்லாஹுக்காகத்தான் கொடுக்குறோம், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக தருகிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. உங்களிடத்தில் இதற்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்றோ அல்லது குறைந்தபட்சம் நன்றியாவது செய்ய வேண்டும் என்றோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நான் கொடுத்ததுக்கு பகரமா நீ எதுவும் தரணும்னு எதிர்பார்க்கல. நீ நன்றி செலுத்த வேண்டும் என்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் நன்றி எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள். சில அடியார்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான் பார்த்தீங்களா, நன்றி எதிர்பார்க்கல. இப்போ அடியார்களில் சிலர் இப்படி சொல்லுவார்கள் என்று புகழ்ந்து சொல்லக்கூடிய அல்லாஹ் நன்றி அவனா எதிர்பார்ப்பான்? நம்மகிட்ட கூலியா அல்ல எதிர்பார்ப்பான்?
அவனுக்கு நன்றியா தேவை, கூலியா தேவை? நம்ம நன்றி தேவையில்லை. பின் நன்றி ஏன் செய்ய சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? ஒமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. நீ நன்றி செலுத்தினா உனக்கு தானப்பா நல்லது. நன்றி செலுத்திட்டு உனக்கு நல்லது, எனக்கு அதனால எந்த பிரச்சனை? இந்த அடியார்களுக்கெல்லாம் கொடுத்தால் எனக்கு வாங்கி வைத்துக்கொண்டு நன்றி செலுத்துவார்கள் என்ற நோக்கத்துக்கு அல்லாஹ் தரவே இல்லை இந்த சிருஷ்டிகள். அவன் கொடுப்பதில் அவனுக்கு ஆனந்தம் தான். கொடுத்து பார்த்து மகிழ்பவன் அல்ல. கொடுத்து பார்த்து அதை அவர்கள் அனுபவிப்பதை பார்த்து ரசிப்பவன் இல்லை. அதை பார்த்து பார்த்து மகிழ்பவன் அல்ல. சட்டை வாங்கி 100 பேருக்கு நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன்னு தெரியல, ஆளுக்கு ஒன்று கொடுத்தாச்சு, அதெல்லாம் போட்டு வர்றீங்க நீங்கள், நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கேன் அப்படின்னு. அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடையவே இல்லை, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைபவன் நான். அது மாதிரி அடியார்களுக்கு கொடுத்து 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 அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து அவன் மகிழக்கூடியவன். அவனுக்கு கூலியும் தேவையில்லை, நன்றியும் தேவையில்லை. லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. நீ அல்லாஹ் மௌலான்னு சொல்லி பாருங்களேன், அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். மௌலா, மௌலா, என் நேசனே, என் காதலனே. وَمَن يَعْتَصِمْ بِاللَّهِ وَاعْتَصِمْ وَاعْتَصِمْ بِاللَّهِ مَوْلَاهُمُ الْحَقَّ. பெரிய வருது வஅ்தஸிம் பில்லாஹ். ஜி வஅ்தஸிமு பில்லாஹ், அந்த அல்லாஹை கொண்டு நீ உறுதி கொள். அவன் ஒருத்தனையே பிடிச்சுக்கோ. ஓ மௌலாக், அவன் தான் அவங்க நேசன், வேற யாரையும் பிடிக்காது, எல்லாம் கை விட்டு போயிடுவான். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். நேசர்கள் மிக நல்லவன், மிக உயர்ந்தவன், உதவியாளர்கள் மிகச்சிறந்தவன் அல்லாஹ் தஆலா. வஅ்தஸிமு பில்லாஹ், அல்லாஹ் மீது பரிபூர்ணம் பிடிச்சுக்கோ. ஏன்னா அவன் நிஅமல் மௌலா, காதலர்களில் மிகச்சிறந்தவன். ரொம்ப சிறந்தவன். அதனால உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டான். தன்னை நம்பியவர்களை ஒரு காலம் அவன் கைவிட்டதே இல்லை. நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா. ஆகவே அவனை பிடிச்சிக்கோ. இவங்க நான் தெரியுமா, பிஸல் மௌலா, ஆக கெட்ட நண்பர்கள் இவர்கள் எல்லாம் தக்க சமயத்தில் கைவிட்டு விடுவார். சிருஷ்டிகள் எப்படிங்க? பிஸல் மௌலா. அல்லாஹ் யாருங்க? பிஸல் மௌலா வார்த்தையும் அது குர்ஆன்ல வருது. யதுஊன, இந்த மக்கள் அந்த அல்லாஹை விட்டு விட்டு யார் எப்பவும் உதவ மாட்டானோ அவனை போய் அழைக்கிறாங்க. தன் தேவைக்கு இவரை நம்பி, அவனை நம்பி, இவரை நம்பி, அவரு காப்பாற்றுவார், இவரு கொண்டு கொடுப்பாரு, இவரை கொண்டு வாழலாம் சொல்லிட்டு இந்த யாரை அல்லாஹ்வுத்தஆலா மாசி வல்லாவை எல்லாரும் நீங்கள் அழைக்கிறீங்களோ இவரெல்லாம் யார் தெரியுமா? யதுஊன லமன் தர்ருஹு அக்ரபு மின் நஃபிஹி. இவர்களுடைய நன்மையை விட இவர்கள் தீமை தான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஏன்னா தீமை இவருடைய ஜாத்தி, நன்மை அவர்கிட்ட மேல் மிச்சமா அல்லாஹ் கொடுத்தது. அதனால சிருஷ்டிகளோட நன்மை எதிர்பார்க்காத. சிருஷ்டிகளோட தீமை இருக்கே அது ஜாத்தி. ஏன்னா சிருஷ்டிகள் ஷர்ரே மஹது, அது ஜாத்தியானது, அது அவளுக்கு சொந்தமான சிபத்து. நஃபா செய்கிற சிருஷ்டி இருக்கு, இது எங்கிருந்து வந்தது? மேல் மிச்சமாக வந்தது. உங்க பீவி ஒன்று கண்ணாமண்ணு திட்டுறா, கோச்சுக்கிறா, கடிந்து கொள்கிறாள், மோசமாக நடந்துக்கிறான்னா அதுதான் பீவி, அது அசல் சிபத்து. இவனால முகமது நடந்தாலே அது மௌலாட்டிருந்து வந்த சிபத்து. அது நஃபா வந்துச்சு, அது மௌலாட்டு இருந்தது. அதனால அவர்கள் நர்ரு தான் உனக்கு நெருக்கமாக இருக்கும். அது ஆச்சரியம் இல்லை.
அவரை தீமை செய்வது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அதுதான் அசலு. இது ஆச்சரியம். அவர் நன்மை செய்யறது ஆச்சரியம். நன்மை செய்யறது ஆச்சரியம். ஒரு நாய் மியாமியாவும் கத்துது, பயிற்சி கொடுத்துருக்கான். எப்படிங்க? ஆச்சரியமானது. லொல்லுங்குது, ஆச்சரியமா இருக்கு, லொல்லுங்குது அப்படின்னா அதுதான் அதுதான் அதனுடைய சிஃபத்து. நாயோட சிஃபத்து என்னங்க? லொல்லொல் தான் சிஃபத்து. மியாவும் இது நாய் மியாவுங்குது, ஆச்சரியமானது இதுதானே. அப்போ அசல் சிஃபத் தானே நமக்கு, அதானே ஒரிஜினல். அப்போ சிருஷ்டியோட ஒரிஜினாலிட்டி என்னங்க? எல்லா சிருஷ்டியும் லர்ரு தான். நஃபா இருக்கே அது மோலாட்டு வந்துச்சது. அல்லாஹ் அந்த லரரை மறைச்சு அவனுடைய நாஃபே அவன் ஹைர மஹஸாகி அல்லாஹ் இவர்களோடு இருந்து சில நன்மைகளை உங்களுக்கு செய்ய வச்சான். அதை நம்பி நீ மோசம் போயிட்ட. அந்த போன நாய் மியாவுன்னு சொன்னோன்னே அடாடாடா கட்டி பிடிச்சி முத்தலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் போது அம்மாடியோ பூனை நினைச்சி ஏமாந்தேன் நாயா. அப்ப சிருஷ்டிகள் நன்மை வருகிற பொழுது நன்மைலாம் செய்யற மாதிரி இருக்கு. அப்ப இந்த நண்பனை பிடிச்சிக்கிட்டா நமக்கு வாழ்க்கையை வெற்றி, இந்த மனைவியை பிடிச்சா வாழ்க்கையை வெற்றி, இந்த ஃப்ரெண்டை பிடிச்சா வாழ்க்கையை வெற்றி, இந்த முதலாளி பிடிச்சா வாழ்க்கையை வெற்றி, இவரை பிடிச்சா மொத்த வாழ்க்கையை கீழே கரை சேர்ந்துடலாம் என்று கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடறான். வள்ளுங்குது. ஆஹா, இதான் ஒரிஜினல். அதான் சொல்றான், இந்த சிருஷ்டிகள் இருக்கே இதனுடைய தீமை தான் உனக்கு நெருக்கமா இருக்கும் இதன் நன்மையை விட. ஏன்? நன்மை ஒரிஜினல் கிடையாது, சாயம். தீமை என்னங்க? நீல சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சாயம் போட்டு முக்குறாங்களே பை, வெளுத்துரும். ஒரு நரி போய் ஊருக்குள்ள வந்துச்சான். ஒரு சாயப்பட்டக்குள்ள போச்சு. அவன் நீளம் போட்டு வச்சிருந்தான். அதில் விழுந்துருச்சு தொட்டியில் தவறி. ஃபஸ்ட்டாக ஓடி உடம்பு முழுசும் ப்ளூ ஆயிடுச்சு. இப்படி ப்ளூ கலராக இருக்குது பார்க்கவே. 5 மணிக்கு காட்டுக்குள்ளே ஓடிச்சு. காட்டுக்குள்ளே ஓடினா அந்த பக்கம் ஏதாவது சிங்கம் வந்துட்டு இருந்துச்சு. இதை கண்டு ஓடுது, சிங்கம் ஓடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிராணி இது வரைக்கும் பார்த்ததில்லை காட்டுக்குள்ளே. அப்போ இது நரி மாதிரி உருவத்தில் தெரியுது, ஆனால் நரி மாதிரி இல்லை, வேகமாக இருக்குது. இது புது பிராணியாக இருந்துச்சுன்னா, ப்ளூ கலராக இருக்குது, மேல் உலகத்துக்கு வந்துருந்துச்சுன்னா ஏதாச்சும் என்ன சொல்கிறாங்க பேர்? ஏற்றுக்கிற வாசிக்க சொல்லுவாங்களே, ஏலியன்ஸா? அது ஏலியன்ஸ் மாதிரி இருந்தால் என்ன செய்யறது? அது ஓடுது. அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புலி இது கண்டு ஓடுது, யானை கண்டு ஓடுது. அதுக்கு சந்தோஷமா போச்சு, நம்மளை கண்டு எல்லாம் ஓடுதுப்பா, இது தந்திரமாக பயன்படுத்தி நம்ம நல்லா சாப்பிட்லாம். எல்லாம் வாங்க, மரியாதையாக வாங்க. யார் தெரியுமா? ஏலியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் நடுங்கி நிற்கிறாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் காட்டில் எப்படின்னு பார்த்தாரு. நான் இறைவன்றிருந்து வந்திருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் சொல்லி தர்றதுக்காக. ஒருத்தரும் சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, அமைதியாக வாழணும். டெய்லி ஒரு முயல் மட்டும் வந்துடணும், டெய்லி ஒரு மான் பேசிக்கிட்டே இருக்கு. ஏன் நடுங்கி உட்காந்துருக்குதுங்க. திடீர்னு மழை பிடிச்சிக்கிச்சு. மழை பிடிச்சி மழை ஜோன்னு பெஞ்சா இல்லையா, நரி சாயம் போச்சு. அது நம்ம பழைய நரி தான், ஆனால் நம்ம உலாத்திட்டு இருந்துச்சே நம்ம அந்த நரி தான் இது. எல்லாம் பாஞ்சா ஒரே ஓட்டம், எல்லாம் பாய ஆரம்பிச்சிச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும். நரியின் வேஷம் கலந்து போச்சு, டும் டும் டும். எல்லாம் துரத்தா ஓடுதான். அந்த மாதிரி பாய் இப்ப நம்மள்ட்ட நஃபா வெளிப்படுத்தல சிருஷ்டிகள்கிட்ட எல்லாம் என்ன சாயம் போட்டிருக்கு, நீல சாயம். இந்த சாயம் மழை பெஞ்சா வெளுத்தே தீரும். இன்னும் வச்சுக்கோ, மழை பெய்தே தீரும். ஒரு நாள் இல்லாவிட்ட ஒரு நாள் மழை பெய்தே தீரும். இந்த சாயம் வெளுத்தே தீரும். அந்த சிருஷ்டிகள் தன்னுடைய கோர முகத்தை காட்டியே தீரும். தீர்மானம். இதை சொன்னது ரப்பு.
எதூ லமன் லர்ருஹு அக்ரபு மின் நஃப்இஹி. சிருஷ்டிகளை போய் அழைக்கிறாயே, சிருஷ்டிகள் போய் நம்புகிறாயே, இதனுடைய நன்மை விட தீமை உனக்கு நெருக்கமாக இருக்கு. ஏன் தெரியுமா? லபி செல் மௌலா லபி செல் அஷீர். இது பீசல் மௌலாயா? நீ நிஅமல் மௌலா இருக்கானே அவனுக்கு கூப்பிடு. நிஅமல் மௌலா விட்டு பீசல் மௌலாவை கூப்பிடுற. ஆக கெட்ட கூட்டாளி, கெட்ட நண்பன் இவன். யாரு? ஒட்டுமொத்த ஹலாயக சொல்றான் பா அல்லா தஆலா. ஒரு நாள் 2 நாள் ஒட்டுமொத்த சிருஷ்டிகளும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கேட்டுப்பாரு, நான் அவனை நம்பி ஏமாந்தேன், இவனை நம்பி ஏமாந்தேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் என்ன இதுதான் சரி. அல்லாஹ் சொல்றான், நம்பாத. வலபி செல் மௌலா வலபி செல் அஷீர். கெட்ட கூட்டாளி, கெட்ட நண்பன். இப்போ வஅத்தஸிமு பில்லாஹ். யாரை நம்பு? அவன் யாரு? நிஅமல் மௌலா. வஅத்தஸிமு பில்லாஹி ஓ மௌலாக். அவன் தான் உங்க நண்பன். எப்படிப்பட்ட நண்பன் அவன்? நிஅமல் மௌலா ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். மிக உயர்ந்த நண்பன் அவன். அவன் நண்பன் ஆகிக்க பை. லா இலா, அவனை தவிர இல்லா. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. கலிமாவுடைய வேலை அதுதான் பை. நண்பனாக அவனாக்கு ஜி. இவர்கள்லாம் அல்லாஹுடைய நஃபா தரற, அல்லாஹுடைய உலூஹியத்து இவர்களை சாயம் போட்ட மாதிரி இருக்கு. போயிடும், சாயம் தீர்ந்து போயிடும். உன் பொண்டாட்டி சாயமும் வெளுத்து போயிடும், புருஷன் சாயமும் வெளுத்துரும், அண்ணன் தம்பி சாயமும் வெளுத்துரும். எப்போ எப்போ வெளுத்து போகும்? மழை பெஞ்சா. கடும் மழை பெய்தால் சாயம் வெளுத்து போகும். லா இலாஹ என்னவா? பாம்பு துரத்துது, தேர் மிருகங்கள் துரத்து பயந்து ஓடும்போது, அத்தாவும் மகனும் ஓடும்போது, மகனை விட்டு அத்தா மேலே ஏறிடுவார். வாய்ப்பு கிடைச்சது. இவரை ஏற்றி விட்டு ஏறுன்னு பார்க்க மாட்டார். அவள் வெளுத்து போயிரு சாயம். கடுமையான தாகம், உயிர் போகிற தாகம். தண்ணி பாட்டில் கிடச்சது, முதல்ல அத்தா குடிச்சுவார். பையன் மேலே பிரியுந்தான், நீ கொஞ்சம் குடின்னு சொல்ல மாட்டார். லம்ப அதனால் நீ அவளை பிடிச்சிக்கோ. அல்லாஹ் மௌலல்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேசன். வ அன்னல் காஃபிரீன் அல்லா மௌலா லஹு. காஃபிர்களுக்கு மௌலா இல்லை. அப்போ அல்லாஹ் தாலாவுக்கு மௌலா என்ற வார்த்தை ரொம்ப பிரியன்னு சொல்லு. இப்போ அல்லாஹ் நீ மௌலா, என் நேசன், நேசன், நேசன்னே பாரு ஜி. அவன்கிட்ட அதே பிரதி உபகாரங்கள் திரும்ப வரும். உன்னே அவன் நேசனாகவே பார்ப்பான். நீ எப்படி அல்லாட்ட நடந்துக்கிறியோ அப்படிதான். மாபூதா வச்சா ஆபிது, நீ அல்லாஹ் ரப்பா வச்சா நீ மர்பூப், மக்சூதா வச்சா காசித். நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ் மஹபூப் ஆக்கிறோம். நிஅமல் மௌலா. நிஅமல் மௌலானா உன் நேசர்கள், காதலர்கள் மிக மிக மேலானவன், மிகச்சிறந்தவன். அது உனக்கு கிடைச்சு. எனவே இப்படி அல்லாஹ்ட்ட உன் காதலை வெளிப்படுத்துகிறப்பார். இதுக்கு பேர் பயான். அல்லமஹுல் பயான். உனக்கு பயானை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குற. நீ அல்லாட்ட பேசிக்கிட்டே இரு. நேரங்கள் காலங்கள்ல அல்லாட்ட பேசிக்கிட்டே இரு. ஒரு நேரம் ஒரு கபரில் போய் நீ வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா? யூடியூப் இருக்கும், கபரில் கனெக்ஷன் கொடுத்துருப்பார், கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருங்கப்பா. கபரில் எவ்வளோ நேரம் போர் அடிக்கும், உள்ள ஒரு கனெக்ஷன் கொடுத்துருங்க சொல்ல முடியும். இல்லை ஒய்ஃபை அது வேலை செய்யணும். எனவே கபரில் வேலை செய்யுமா? எவ்வளோ நாளைக்கு? எல்லா யோமி யுபஅஸூன். எழுப்பப்படும் நாள் வரை கபரில் இருப்பாங்க. வராஹிம் பர்ஸகுன். அங்கே யார்கிட்ட தான் ஒரே ஒரு ஆள் தான் பேச நம்ம கூட்டாளி. வேறு யாரும்? யார்? மௌலாஹுமுல் ஹக். உண்மையான கூட்டாளி. அது வரல. மௌலாஹுமுல் ஹக், உங்களுடைய உண்மையான நண்பன் அவன் தான். அப்போ அல்லாட்ட எப்படி பேசுவாங்க? நீ கபரில் வச்சுன்னு நினச்சிக்கோ. உத்த நஃப்ஸக மின் அஸ்ஹாபில் குபூர். பெருமானா சொன்னாங்க சொல்லார், மண்ணறையில் வைக்கப்பட்டவனை போல உன்னை கருதிக்கொள்.
ஜி சும்ம ருத்தூ இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய உண்மையான நேசரின் பக்கம் திருப்பப்படுவார்கள். ஹுனாலிக தபுலு குல்லு நஃப்ஸின் மா அஸ்லஃபத். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கழிந்து விட்ட காலங்களை நினைத்து மனசு வருத்தப்பட்டு கைசேதப்படும். ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக். இது அவருடைய அந்த உண்மையான மௌலாவின் பக்கம் திருப்பப்படும் இவர்கள். வதல்ல அன்ஹும் மா கானூ யஃப்தரூன். எதையெல்லாம் அவர்கள் இட்டுக்கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் உதவுண்டு எல்லாம் காணா போயிடும். உன்னுடைய அனைத்து பொழுதுபோக்குகளும் காணா போயிடும். பை மௌலா இருப்பான். இப்போ நீ கபரில் இருக்கதா நினச்சிக்கோ. எதையும் விட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு பாரு. இப்போ ஒரு சில மணி நேரங்களாவது நீ அல்லாவுக்காக ஒதுக்கு. நேரங்கள் காலங்களை வித்தவுட் எனி கனெக்ஷன், ஒன்லி ஃபார் அல்லா. டெய்லி நான் காலையில் 8 to 9 எல்லா ஃபோனுக்குன்னு அடுத்தவங்க பேச்சுக்கு எல்லாம் ஒதுக்கி நானும் மௌலாவும். உத்த நஃப்ஸக மின் அஸ்ஹாபில் குபூர். மன்னரையில் வைக்கப்பட்ட கபர்வாசியை போன்று உன்னை எண்ணிக்கொள் அப்படின்னு அர்த்தம். என்ன எல்லாமே போயிடுச்சுலாங்க. கொஞ்சம் வருவல்ல பிள்ளைங்க. இப்போ எல்லா கனெக்ஷனை விட்டு கதை உள்ளே உட்காந்துக்கும். கொஞ்சம் நேரமாச்சும் நான் உண்டு, என் மௌலா உண்டு. இப்படி ஒரு நேரம் வரும். மன்னர் ஒரு சும்ம ருத்தூ இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக். உண்மையான கூட்டாளியாகிய அல்லாஹின் பக்கம் திருப்பப்படுவார்கள். இதுவரை தான் சென்று விட்ட அந்த காலங்களை நினைத்து வருத்தப்படுவார். இப்போ நாம் 24 மணி நேரம் காலையில் கண் திறந்து எடுத்தோன்னு ஒன்று நேரடியாக மனிதர்கள் கனெக்ஷன் இல்லை ஃபோன் கனெக்ஷன் எதையோ ஒன்று கனெக்ஷன்லேயே இருக்க பார்க்குறோம். தொடர்புக்கு இல்லையே. தூங்குற டைம் தர மற்ற நேரம் இருக்கு. தூங்குற டைம் மற்ற முடிச்சிருந்தா இவரை பாரு, அவரை பாரு, இல்லை ஃபோனை பாரு, பேப்பரை பாரு, நியூஸ் பாரு, டிவி பாரு, சுற்றி வெளியில் வேடிக்கை பாரு. வெளி கனெக்ஷன்லேயே உட்காந்து கல்ப். கொஞ்சம் உள் கனெக்ஷனில் வாங்க பாய். சும்ம ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக். உண்மை நேசனாகிய அல்லாஹின் பக்கம் திருப்பப்படுவார்கள். அங்கே போய் உனக்கு கனெக்ஷனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யார் இருப்பா? மௌலா மட்டும்தான் இருப்பா. பழக்கப்படுத்து. இப்போவே அந்த மௌலாவோட உடனே பழக்கப்படுத்திக்கொள், பேசிக்கொள், நேரம் ஒதுக்கிக்கொள். அதான் சூஃபியாக்கெல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. மௌலாட்டே பேசிட்டு அப்புறம் அல்லா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அல்லா தோஸ்தாகி தான் இல்லைன்னு ஆகிட்டாங்க. இப்போ அல்லா கூப்பிட்டு வந்தான் அவங்கள. சரி போதும் வா, நான் கொஞ்சம் சுற்றிட்டு வரோம், வெளியே போய் வராத்திட்டு வரலாம் வா அப்படின்னு அல்லா தான் கூப்பிட்டு வந்தான் வீட்டுக்குள்ளே. அவங்க ரசூலுல்லாஹி போயிட்டாங்களே போய். அல்லாவுடைய பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, அல்லாவுடைய காதல் முத்திருச்சு. ஹிரா கோய்க்கு போயிட்டாங்க. யாரும் வரக்கூடாது. 50 தூரம் ஏறி போயிட்டாங்க. போகவே முடியாது நினச்சா கூட. ஏறி போய் உள்ளே உட்காந்துட்டாங்க. யாரும் வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், உறவுகள் அத்தனையும் விட்டு போயிட்டாங்க. பெரிய உறவு கூட்டம் இருக்கிற ரசூலுல்லாஹி, நண்பர்கள் கூட்டமும் பெரிய கூட்டம், எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் கூட ஒரு நாள் 6 மாதம் 7 மாதம் இருந்தாங்க. லைச்சு சொக்கி பல 5 மாதம். சரி போங்க, நீங்கள் பெற்ற இந்த இன்பத்தை மற்றவங்களுக்கு சொல்லித் தரணும் இல்லை, வெளியே வாங்க. திருச்சி வெளியே வாங்க நபியே. யா அய்யுல் முத்தஸ்ஸிர், போர்வை போட்டுக்கொண்டவர்களே. என்ன அர்த்தம்? இந்த மாதிரி போர்வை பொத்தியை படுத்திருக்காங்க. முத்தஸ்ஸிர் கா மானா கியா? முஸம்மில். நல்லா மொத்த போர்வை வாங்கி பொத்தி படுத்துக்கிட்டாங்க. என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க பொத்திக்கிட்டு? குளிர் அடிக்குதா? எஞ்சி வெளியே வாங்க. ஜி மாசிவெல்லாம் துண்டிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். மோலாவோட ஒரு போர்வை போட்டுக்கிட்டாங்க. தான் உண்டு மோலா உண்டு. எந்த போர்வை அது? போர்வை போட்டோம்ல பாய், இழுத்து பொத்திக்கிறோம்ல, அது மாதிரி மொத்த காயினாத்தை விட்டு துண்டித்து ஒரு போர்வை. அல்ல தான் உண்டு அல்லா உண்டுன்னு போர்வை பொத்திக்கிட்டான். அல்லாவோடு தனித்திருந்தார்கள்.
முஸம்மில், முத்தஸ்ஸிர், கும் ஃபஅன்சிர். கொஞ்சம் வாங்க மாசிவல்லா பார்த்துட்டு வாங்க. இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். என்ன எச்சரிக்கை? நரகத்தை பத்தியா? எந்திர் எச்சரிக்கை என்று நரகம் நம்ப எல்லாம் கொடூரமா காட்டுறதுல ஒரு வேஷ்டி கட்டி மடிச்சு கட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கும் ஃபஅன்சிர், எந்திரி. ஓ அது வருது. அஃபிர்ரு இலல்லாஹ் வலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர் இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். நான் எச்சரிக்கை செய்கிறேன், அல்லாஹ்வுடனே இன்னொருத்தனை இலாஹாக்காத. உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்க, உன் தேவைகள் நஃபா அல்லாஹ்விடம் தான் வர, நீ அந்த நஃபா இன்னொருத்தன்றிருந்து வருதுன்னு ஒரு காலம் நினைக்காது. அப்படி நினைப்பதை விட்டு எச்சரிக்கிறேன். வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர் இன்னி லக்கும் மின்ஹு நஸீரும் முபீன். அப்ப நதீர் எதுக்கு பை? அல்லாஹ்வுடனே இன்னொருத்தனை இலாஹாக்காத. வகும் யா அய்யுல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்சிர். இந்த மக்கள் நஃபா எங்க இருந்தெல்லாம் உலூஹியத்து வெளியாகுதோ அதை சிருஷ்டிகள் சொந்தப்படுத்துறாங்க. நபி நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட போய் இது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னு சொல்லுங்க, எச்சரிக்கை செய்யுங்க. இந்த உலூஹியத், சிஃபாத்தே உலூஹியத், உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார் அவனுக்கு தான் சொந்தம்னு சொல்லுங்க போய். சிருஷ்டிகள் அவர்கள் ஹயாத்தாவில் தான் பார்க்குறாங்க, எச்சரிக்கை செய்யுங்க. சுயமா இல்மு இருக்குதா பார்க்குறாங்க, எச்சரிக்கை செய்யுங்க. சுய மௌஜூதா பார்க்குறாங்க, எச்சரிக்கை செய்யுங்க. லா மௌஜூதா இல்லலான்னு சொல்லுங்க போய் சிருஷ்டிகள்கிட்ட. இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் வெளியாயிருப்பவன் யாரும் இல்லை, அதை சொல்லுங்கள் நபியை மக்கள்கிட்ட போய். அதான் ஈமான் கொள்ள சொல்லுங்க. நான் தான் இருக்கிறேன் அதை சொல்லுங்க. இந்த அனைத்திலும் நான் தான் வெளியாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. இருக்கிறது நான் தான் சொல்லுங்க. கும் ஃபஅன்சிர், இருக்கிறது நான் சொல்லுங்க. எந்திரிச்சு போங்க நபியை சொல்லுங்க உங்கள்கிட்ட. வஸ்துவை அவன் இலாஹா பார்த்தனா அதை பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த வஸ்துக்கள் கூட இருக்கிற ரப்பு தான் அவன் தேவையை பூர்த்தி செய்யறான்னு நினைச்சான்னு சொன்னான். அவன் ரப்ப பெருசா நினைப்பான். வரப்பக ஃபக்கப்பிர், உங்கள் ரப்பை நீங்கள் உயர்வுபடுத்துங்க. ரப்ப உயர்வுபடுத்த என்னங்க அர்த்தம்? உலூஹியத்தை அவனுக்கு சொந்தப்படுத்துறது தான் ரப்பை உயர்வுபடுத்துறது. உலூஹியத்தை அவனிருந்து வரக்கூடிய உலூஹியத்தை, சிஃபாத்தை உலூஹியத்தை சிருஷ்டிக்கு சொந்தப்படுத்தினால் அது அவனை சிறுமைப்படுத்துற பேர், அல்லாஹ்வை கேவலப்படுத்துறது. அல்லாஹ்வை பெருமைப்படுத்தின அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான். ஆகவே அவனுக்கு நேரம் ஒதுக்குங்கள், அவனிடத்திலே பேசுங்க. சிருஷ்டிகளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி ஒரு நாளைக்கு சில மணித்துளிகள் ஆகுது, ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிங்க. ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க, அவன்கிட்ட பேசிட்டுருங்க. அப்புறம் அதிகப்படுத்துங்க நேரத்தை. சூஃபியாக்கள் ரொம்ப அதில் இன்பம் பெற்றாங்க. நாகரிகமாக போய் 40 நாள் போயிட்டாங்க, எல்லாத்திலும் ஒதுக்கி சில்லடி. ஒரு 40 முடிஞ்சுன்னா வருவாங்க, கொஞ்சம் பேசுவாங்க, என்னென்ன வேலைகள் என்ன செய்வாங்க, திரும்ப அடுத்த 40 போயிடுவாங்க. போய் 40 நாட்களாக உட்காந்தாங்க. என்ன பை இன்ஷா அல்லாஹ் நானும் மாதம் 3 நாள் சர்க்கார் தர்பாருக்கு போயிடுறது. இன்ஷா போகணும். போய் 3 நாள் நோன்பு வச்சுட்டு உட்காந்துடுறேன். அல்லாஹ் நான் ஒன்று எஜமா உண்டு. முத்தஸ்ஸிர் மாசிவல்லா விட்டு துண்டித்து கொண்டாங்க. ஆமாம், துண்டிச்சு பழகணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்.
மௌலா நிஅமல் மௌலா நிஅமன் நசீர். அதான் சூஃபியாக்கள் அதிகமாக மௌலா வந்து பயன்படுத்துகிறாங்க. அல்லாங்கிற வார்த்தையை விட அதிகமாக மௌலாங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஜாமியு ஜமியு சிஃபாத், எல்லா சிஃபத்துகளையும் உள்ளடக்கியவன். யாருங்க? அவனுடைய ஒரு சிஃபத்து பிடிக்குதுன்னு எடுத்துக்கிட்டு மௌலாங்கிற சிஃபத்து பிடிக்குது, அவனே சொல்லியிருக்கிறான். கொல் ஓ மௌலானா, அந்த மௌலானா, இதான் எங்கள் நேசன் அப்படின்னு சொல்லு. ஆனால் அவனே சொல்லி தரும்போது நாம எங்க சொல்லணும்? சூஃபியாக்கள் எப்போ மௌலா மௌலான்னு சொல்லுவாங்க. விதமாக சூஃபியாக்களுடைய வார்த்தைகளில் பாருங்கள், மௌலா ஏ மேரே மௌலா, மௌலா மௌலா மௌலா, என் நேசனே, என் காதலனே, என் நிஜமானே. அதன் பக்கம் கவனம் செலுத்தும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.